இதை சாப்பிட்டா டயபெட்டிக் குறையும், கேன்சர் குறையும், மாரடைப்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நான் ஆய்வறிக்கை வச்சுருக்கேன், கட்டுரை வச்சுருக்கேன்னு சொல்லி யாராவது சொன்னால் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்து என்னால் வந்து அதை சகிச்சிக்கவே முடியல. ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு இவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்பி அவங்க வாங்குகிற லைக் ஷேரெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்க மெடிசன்ஸை விட்டுட்டு இதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுடைய அதாவது முதல்ல வந்து ஒரு மருத்துவரை நம்ம ஏன் போய் பார்க்குறோம் அப்படின்னா அவங்களோட உடம்பு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட டயபெட்டிக்கோட அளவு எப்படி இருக்குது, ஹைப்பர்டென்ஸோட அளவு இருக்குது, ஏதாவது சிம்டம் இருக்கா, வேறு அதர் சிம்டம் ஏதாவது அதர் டிசீஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த டயக்னோசிஸ் பண்ணி கொடுக்குற மெடிசன்ஸ்லேயே சில ஃபால்ட்டுகள் வருது, ஒரு சில டைம் வருது. அப்படி இருக்கும்போது ஒன்றுமே தெரியும், வியாதிகளை பற்றி எதுவுமே தெரியாமல் ப்ளைனாக அவங்க சொல்கிறத மட்டும் நம்பி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. டயபெட்டிக் ஹையாக இருக்கிற டயத்தில் போய் நீங்கள் அவங்க சொல்கிறத எடுத்திங்கன்னா இன்னும் ஹையாகி போயிடும். டயபெட்டிக்கோட காம்ப்ளிகேஷன் ஏதாவது வந்து கிட்னி இன்ஜுரியோ இல்லை வந்து ஏதோ ஒரு பாதிச்சிருச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் ரிவர்ஸ் ஆகவே முடியாது. சில பேர்லாம் மாரடைப்புக்கெல்லாம் ஏதோ ஒரு இந்த மூலிகை அப்படின்னா மாரடைப்பு குறைஞ்சிடும் சொல்லி சொல்கிறாங்க. மாரடைப்புங்கிறது அந்த டைமே கொடுக்காது, உங்களுக்கு அதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான டைமே கொடுக்காது. அப்படி இருக்கிறத நீங்கள் கொடுக்குறத நீங்கள் அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இருக்கிற டைம் வேஸ்ட்டாக போயிடும். அவங்க என்ன கண்டிஷன்ஸில் ஏதாவது இறக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஹைப்பர் டென்ஷனும் அப்படி தான், கேன்சரும் அந்த மாதிரியான ஸ்டேஜ் தான். தயவு செஞ்சு அவங்களோட ரெகுலர் மெடிசன்ஸை நீங்கள் எடுங்க. இதை எடுக்கும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுதாங்கிறத அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணாமல் நீங்கள் ப்ளைனாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஒரு சில சிவியாரிட்டிக்கு அப்புறம் அதுலேருந்து நீங்கள் வெளில வர்றது ரொம்ப கஷ்டம்.